முருங்கைக்கீரையில் முட்டை போட்டு நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை முட்டை பொடிமா செஞ்சு காட்ட போகிறோம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், 2 வரமிளகா இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டி நறுக்கி ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி எதுக்கு ஊற்றுறோன்னா, நம்ம இதுக்கப்புறம் முருங்கைக்கீரை ஆட் பண்ண போகிறோம், அது வேகணும், அதனால் தண்ணி ஊற்றுறோம். முருங்கைக்கீரை ஒரு கட்டு நான் எடுத்துருக்கேன், க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நடுவில் ஒரு குட்டியாக ஒரு குழி மாதிரி சர்க்கிள் மாதிரி செஞ்சுட்டு அதில் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றின பிறகு மிளகுத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சமாக இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அப்படியே விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே நம்ம முருங்கைக்கீரை முட்டை எல்லாமே வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.